ராணிப்பேட்டையில் வறுமையில் வாடிய 12 வயது சிறுமிக்கு உணவு தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை போலீசார் போக்சோவில் கைது செய்திருக்கின்றனர். சிறுமியை மிரட்டி 2 நாட்களாக அத்துமீறிய சைக்கோ சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டையை அடுத்த 12 வயது சிறுமியின் தந்தை மனநிலை சரியில்லாதவர். இதனால் அந்த குடும்பம் வறுமையில் சிக்கி அவதிப்பட்டு வந்துள்ளது. சிறுமியின் தாய் ஹோட்டல் ஒன்றில் டேபிளை சுத்தம் செய்யும் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். ஹோட்டல் வேலை என்பதால் காலை 8 மணிக்கு சென்றால் மீண்டும் இரவு 11 மணிக்குத்தான் வீடு திரும்ப முடியும். வரும்போது அவர் கொண்டு வரும் உணவைத்தான் மனநலம் சரியில்லாத தந்தையும் மகளும் சாப்பிட வேண்டிய சூழல் உள்ளது. இதற்கு நடுவில் அக்கம்பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் சிறுமிக்கு உணவளித்து வந்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அன்பரசு என்ற கொடூரன் எதிர் வீட்டிலேயே இருந்து கொண்டு உணவு வாங்க வந்த சிறுமியை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. சிறுமியின் வறுமையை பயன்படுத்தியும் மிரட்டியும் 2 நாட்களாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் அந்த கொடூரன். இந்நிலையில் சிறுமிக்கு வயிற்றில் திடீரென வலி ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த தாய் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்த போது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் தெரிய வந்துள்ளது. அதிர்ந்து போன சிறுமியின் தாய் இது குறித்து அளித்த புகாரின் பேரில் ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் எதிர் வீட்டில் வசித்து வந்த அன்பரசு என்ற கொடூரனை கைது செய்தனர். அவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். உணவுக்காக சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் மக்களை ஆத்திரமடைய செய்துள்ளது.